நாளை தொடங்கும் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் வக்ஃப் வாரிய மசோதா, யுஜிசி புதிய வரைவு அறிக்கை, விலைவாசி உயர்வு, கும்பமேளா உயிரிழப்பு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை தொடங்கி அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை முதல் கட்ட அமர்வும், மார்ச் 10ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 4ஆம் தேதி வரை இரண்டாம் கட்ட அமர்வும் நடைபெறுகிறது. ஆண்டின் முதல் கூட்டம் என்பதால் இரு அவைகளின் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாளை உரையாற்றுகிறார். அதைத் தொடர்ந்து பொருளாதார ஆய்வறிக்கை தாக்கல் செய்யப்படுகிறது. 2025-26ஆம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நாளை மறுநாள் மக்களவையில் தாக்கல் செய்கிறார். இந்நிலையில் பட்ஜெட் கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த அனைத்துக் கட்சி கூட்டம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் இன்று நடைபெற்றது. பாஜக, காங்கிரஸ், திமுக, அதிமுக, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் மக்களவை மற்றும் மாநிலங்களவை குழு தலைவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக மக்களவை குழு தலைவர் திரு TR பாலு, தமிழ்நாடு ஆளுநர் திரு RN ரவி அரசியல் சட்டத்தை மீறி செயல்படுவதாகவும் அவரது அத்துமீறல் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என கூட்டத்தில் வலியுறுத்தியதாகவும் தெரிவித்தார். துணைவேந்தர் நியமனம் குறித்த யுஜிசியின் புதிய வரைவு அறிக்கை, வக்ஃப் வாரிய மசோதா உள்ளிட்ட முக்கிய பிரச்சனைகள் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டதாகவும் அவர் கூறினார். ஜேபிசி கூட்டு குழு கூடிச்சு பல முறை கூடியது. கூடிய போதெல்லாம் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தங்களுடைய கருத்துக்களை எடுத்துச் சொல்வதற்கு குழு தலைவர் அனுமதிக்கல. அவர் இஷ்டப்படி சர்வாதிகாரமாக நடந்துக்கிட்டாரு. அதில் எந்த முடிவுகளும் நம்முடைய எதிர்க்கட்சிகள் சொன்ன கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளப்படலை. இந்த பிரச்சனை குறித்து விரிவாக பேச வேண்டும், பாராளுமன்றத்தில் பேச வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம். நாட்டின் பொருளாதார வீழ்ச்சி, விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம் உள்ளிட்ட பிரச்சனைகளை கூட்டத்தொடரில் எழுப்ப திட்டமிட்டுள்ளதாக கேரளா RSP கட்சி MP திரு பிரேமச்சந்திரன் தெரிவித்தார். அவை சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க தயாராக உள்ளதாகவும் அரசுதான் அதற்கான முன்னெடுப்பை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். விவசாயிகள் பிரச்சினை, கும்பமேளாவில் 40 பேர் உயிரிழந்த விவகாரம் உள்ளிட்டவை குறித்து பிரச்சினை எழுப்ப உள்ளதாக காங்கிரஸ் MP திரு பிரமோத் திவாரி தெரிவித்தார். இந்த கூட்டத்தொடரில் 16 மசோதாக்களை தாக்கல் செய்ய அரசு முடிவு செய்துள்ளதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். கூட்டத்தை சுமூகமாக நடத்த எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இதனிடையே வக்ஃப் வாரிய மசோதா குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் இறுதி அறிக்கை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவிடம் வழங்கப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.